வணக்கம் நண்பர்களே. ஒரு விவசாய நிலத்துல வீடு கட்டணும் அப்படின்னா அந்த தோட்டத்துல எங்க வீடு கட்டுறது? இப்ப நீங்க படத்துல பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு 2 ஏக்கர் பூமி அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இந்த 2 ஏக்கர்ல நம்ம எங்க வீடு கட்டுறது அப்படின்னா, அந்த தோட்டம் எந்த திசையில இருக்குதுன்னு நம்மகிட்ட முதல்ல நமக்கு தெரியணும். 2வது அந்த தோட்டத்துக்கு எந்த இடத்துல ரோடு இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த பகுதியில ரோடு இருக்குதுன்னு பார்க்கணும். 3வது அந்த தோட்டத்துல எங்க கிணறு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் மேடு பள்ளங்கள், நீள அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம பிளான் கொடுப்போம். யூஸ்வலா நம்ம ஊர்ல என்ன கருத்து இருக்கு அப்படின்னா, ஒரு காலி மனையில தெற்கு மேற்கு இடமே விடாம தென்மேற்குல இருந்து வீடு கட்டி நம்ம வீடை பில்ட் பண்ணுவோம். அதே விதிமுறையை ஒரு விவசாய நிலத்துல நிறைய இடங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறத நான் பாக்குறேன் நான். இது ஒரு 10 சென்ட் இடமா இருந்தா நம்ம தென்மேற்குல வீடு கட்டிக்கலாம். ஒருவேளை இது ஒரு இப்ப நம்ம காமிச்சிருக்கிறது 2 ஏக்கர். 2 ஏக்கர்ல கூட தென்மேற்குல வீடு கட்டுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஒருவேளை 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ ஒரு 25 ஏக்கரோ ஒரு 100 ஏக்கரோ ஒருத்தருக்கு லேண்ட் இருக்குதுன்னா, ஸோ அவங்களால தென்மேற்குல வீடு கட்ட முடியுமா? ப்ராக்டிக்கலா அது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, அப்ப அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டுக்கு பிளான் கொடுப்போம் அப்படின்னா, ஈவன் நான் எப்படி பிளான் கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து ரோடு பார்த்துருவோம். 2வது நீர்நிலைகள் எங்க இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த இடத்துடைய நில அமைப்பு மேடு பள்ளங்கள்லாம் பார்த்துட்டு, ரோடுக்கு ஆக்சசபிளா இப்படி வந்து ரோடை பேஸ் பண்ணி ஒரு நார்த் பேசிங்லயோ அல்லது ஈஸ்ட் பேசிங்லயோ பெரிய பொருளாதார செலவு இல்லாம ஈஸியா அக்சசபிளா பாதுகாப்பா ரோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பிளான் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு திசை சரியா இருக்கா, ரோடு பறவைலாம் சரியா இருக்கா, ஸோ அந்த கிணறு எதுவும் தவறு இல்லாம இருக்கதா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு பிளான் கொடுப்போம். சில பேர்த்துக்கு வந்து நம்ம தோட்டத்துல ஈசானியத்துல கிணறு வந்துடும், பக்கத்து தோட்டத்துல வந்து இருக்கக்கூடிய கிணறு நமக்கு தென்மேற்குலயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒருத்தருக்கு பிளான் கொடுப்போம். ஸோ ஒரு மனைக்கு ஒரு லே அவுட்ல அப்ளை பண்ணக்கூடிய விதிமுறையை விவசாய நிலத்தில் அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நிறைய நம்ம பொருளாதாரத்தை இழக்க வேண்டி இருக்கும். நன்றி.